டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரம். 10 ஆண்டு கால ஆம் ஆத்மி ஆட்சியில் டெல்லி நகரத்தின் மதிப்பு சீரழிந்து விட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். வளர்ச்சிப் பாதைக்கு இரட்டை எஞ்சின் கொண்ட பாஜக அரசை மக்கள் கொண்டு வருவார்கள் என்று பேச்சு. நேரு ஆட்சி காலத்தில் ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பவர்கள் 1/4 பங்காக 3 லட்சம் ரூபாய் வரி செலுத்தும் நிலை இருந்தது. ஆனால் இந்திரா காந்தி ஆட்சியில் 12 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய் வரியாக பிடித்தம் செய்யப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. டெல்லியில் திங்கட்கிழமை மாலையுடன் பிரச்சாரம் ஓய இருப்பதால் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தலைவர்கள் தீவிரம். பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மத்திய அமைச்சர்கள், உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் வீதி வீதியாக பரப்புரை. பீகார் மற்றும் டெல்லி வாக்காளர்களை ஈர்க்கவே பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகி இருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது நியாயமற்றது. மக்களின் நலனுக்காகவே தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். தனிநபர் வருமான வரிச்சலுகை உட்பட வரிகளை குறைக்கும் யோசனைக்கு பிரதமர் மோடி முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி உடனடியாக ஆதரித்தார். அதிகாரிகளை சம்மதிக்க வைக்கத்தான் அதிக நேரம் பிடித்ததாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நடைபெற்ற பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா நிறைவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. சாரண சாரணியை இயக்க மாணவ மாணவிகளின் கண்கவர் சாகச மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலம். தமிழ்நாடு சாரண சாரணியர் இயக்கத்திற்கான தலைமை அலுவலகம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் அதிகம் பேரை சாரண சாரணியர் இயக்கத்தில் பங்கேற்க வைக்கவும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க உதவும் என்றும் தகவல். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் எஃப்ஐஆர் லீக் ஆனது முதல் அரசின் தவறு எனும் போது அதனை பத்திரிகையாளர்கள் பக்கம் திசை திருப்ப முயல்வதும் கண்டிக்கத்தக்கது. யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதிலும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்கவும் வழக்கு விசாரணையை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற இபிஎஸ் வலியுறுத்தல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 10 மீனவர்கள் படகுடன் கைது. தெற்கு மன்னார் கடலில் மீன்பிடித்தவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க வலியுறுத்தி பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டம். போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் அறிவிப்பு. உலக ஈரநிலங்கள் தினம் கடைபிடிக்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் மேலும் 2 ராம்சர் தளங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கல் பறவைகள் காப்பகம் பெயரை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி என வலைதளத்தில் பதிவு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நல்லாட்சிக்கு மக்கள் தரும் மதிப்பெண்ணாக நமது தொடர் வெற்றி அமையட்டும். 2026 தேர்தல் வெற்றிக்கு கட்டியம் கூறும் வகையில் முன்னோட்டமாக இடைத்தேர்தலில் வெற்றியை எதிர்நோக்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கபடி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று 837 பேருக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார். தமிழக வெற்றிக் கழக 2வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மக்கள் நலத்திட்ட பணிகளை கட்சியினர் மேற்கொள்ள விஜய் வலியுறுத்தல். வாயாடலில் மட்டும் மக்களுடன் நிற்காமல் உண்மையான உணர்வுடன் மக்களுடன் களத்தில் நிற்பதுதான் நமது ஒரே பணி என்றும் அறிக்கை. திருவல்லிக்கேணியில் 20 லட்சம் வழிப்பறி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னிலாய்டு பகீர் வாக்குமூலம். 1000 விளக்கு பகுதியிலும் வணிக வரி அதிகாரிகள் துணையுடன் மற்றொரு நபரிடம் 20 லட்சம் வழிப்பறி செய்ததாக ஒப்புதல். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஓய்கிறது. மாலை 6 மணிக்கு பின் வெளியூர் நபர்கள் தொகுதியிலிருந்து வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியினர் பிரச்சாரம் மேற்கொண்ட பகுதியில் சீமானுக்கு எதிராக துண்டு பிரசுரம் வழங்கிய தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர். இருதரப்புக்கு மோதல் ஏற்பட்ட நிலையில் தடுத்து அப்புறப்படுத்திய போலீசார்.
1200 பெண்கள் தங்கும் வகையில் மேலும் 6 இடங்களில் தோழி மகளிர் விடுதி. 70 கோடி ரூபாய் செலவில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. ராமநாதபுரம் மாவட்டம் பிரப்பன் வலசை கிராமத்தில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்தில் அமையும் நீர் விளையாட்டு அகாடமி வருகிற 5ஆம் தேதி முதல் பணிகள் தொடங்க இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் உயரிய வெள்ளி யானை விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்க உள்ளதாக பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் தேசிய தலைவர் கண்டேல்வால் அறிவிப்பு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மிகச்சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு, பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும். சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. உலகம் முழுவதும் இருந்து பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவிற்கு இதுவரை 35 கோடி பேர் வருகை. வசந்த பஞ்சமியையொட்டி திருவேணி சங்கமத்தில் நேற்று 1,30,00,000 பேர் புனித நீராடியதாக தகவல். குஜராத் கடல் பகுதியில் படை வீரர்களின் செயல்பாட்டு தயார் நிலை குறித்து படகில் சென்று ராணுவ தளபதி பூபேந்திர திவிவேதி ஆய்வு. உள்கட்டமைப்பு வசதிகளை பார்வையிட்டு கடலோர பாதுகாப்பு படை வீரர்களுடன் கலந்துரையாடினார். டெல்லி ஆம் ஆத்மி அரசின் நிர்வாகம் குறித்து மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கடும் விமர்சனம். தலைநகரில் அடிப்படை வசதிகள் இல்லை என்பதை வெளிநாட்டில் சொல்வதற்கே வெட்கப்படுவதாக கருத்து. டெல்லி தேர்தல் பேரணியில் பாடகர் மிகா சிங்குடன் ஹிந்தி பாடல் பாடிய ஆம் ஆத்மி எம்பி ராகவ் சதா. மிகா சிங் பாடிய புகழ்பெற்ற பாடலான சம்திங் சம்திங் பாடலை பாடினார். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் ஒரே நேரத்தில் 1,60,000 மேற்பட்டோர் திரண்டு போராட்டம். குடியேற்ற கொள்கையில் செய்துள்ள மாற்றத்தை ஏற்க முடியாது என்ற பதாகையுடன் முழக்கம். குவாலாலம்பூரில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி சாம்பியன். இறுதிப் போட்டியில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி வாகை சூடியது. சாம்பியன் பட்டம் வென்ற 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு 5 கோடி பரிசு தொகை அறிவித்து உற்சாகப்படுத்தியது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம்.